அடுத்ததாக தாலயுத்து மஸ்ஜித் நபவியில் பல ஆண்டுகளாக சிறப்பாக இமாமாக பணி செய்கிற மௌலவி அல் ஹாஃபில் ஏ முகமது முபாரக் அலி ஹைர் அசத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واعلموا أنما أموالكم وأولادكم فتنة وأن الله عنده أجر عظيم. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء افتقار متقين تاج أمتي شفيع المجرمين شفيع يوم القيامة الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவதாக. அவனது அருளும் அன்பும் இவ்வுலகநாதரும் பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மற்றும் இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பள்ளியின் நிர்வாக பெருமக்கள், உலமா பெருமக்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் என்றென்று உண்டாவதாக. அமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகிலேயே சிறந்த புத்திசாலி யார், அறிவார்ந்தவர் யார் என்பதாக ஒரு கேள்வியை உங்களிடத்தில் வைத்தோமானால் அனைவருடைய சிந்தனையும் எதை நோக்கி பயணிக்கும் என்று சொன்னால், அறிவியல் ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக ஒன்றை கண்டுபிடித்தவர்தான் அறிவாளி புத்திசாலி என்பதாக நாம் சிந்திப்போம். உலகம் அதை தான் பதிலாக கூறும். ஆனால் இஸ்லாம் யாரை புத்திசாலி என்பதாக கூறுகிறது என்று சொன்னால், எவர் தனக்கு வரக்கூடிய துன்பத்தை மாற்றி அமைத்து அதை இன்பமாக மாற்றுவதற்காக வேண்டி தன்னையும் தன் சார்ந்ததையும் பயணிக்க செய்கிறாரோ, அதை அது உட்படுத்துகிறாரோ, அவரை தான் இஸ்லாம் சிறந்த அறிவாள் என்பதாக கூறும். அந்த இன்பமும் துன்பமும் கூட உலகை சார்ந்த பொழுது சில நேரங்களோ சில காலங்களோ கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் கூறும் பொழுது ஹாலிதீன ஃபீஹா அபதன், அந்த இன்பமும் துன்பமும் உங்களுக்கு எக்காலமும் இருக்கும் என்பதாக அல்லாஹ் திருமறையில் கூறுவான். அப்போ நிரந்தர இன்பத்திற்காக வேண்டி நிரந்தர துன்பத்தை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக எவர் தன்னையும் தன் சார்ந்தவற்றையும் பயன்படுத்துகிறாரோ அவரே தான் அல்லாஹு தஆலா இஸ்லாம் சிறந்த புத்திசாலி என்பதாக கூறுகிறது. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறுவார்கள், அல் கையிசு, யார் சிறந்த அறிவாளி என்று சொன்னால், மன்தான நஃப்ஸஹு அமில லிமா பஅதல் மௌத், மௌத்திற்கு பின்பதாக வரக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி எவர் தன் சார்ந்தவற்றை பயன்படுத்துகிறாரோ அவர்தான் சிறந்த அறிவாளி என்பதாக கூறும். அப்படியாக இந்த சபையில் இந்த பட்டமளிப்பு விழாவில் சிறந்த அறிவாளி புத்திசாலி என்பதாக உங்களிடத்தில் கேள்வி கேட்டால், பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களோ, பட்டம் பெறக்கூடிய முபல்லிஹாக்களோ, பட்டம் பெறக்கூடிய ஹாஃபிதாக்களோ அல்ல, மாறாக அவர்களை கல்விக்காக வேண்டி தியாகம் செய்த, அவர்களை கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி தியாகம் செய்த அவர்கள் பெற்றோர்கள்தான் உலகிலேயே சிறந்த அறிவாளி என்பதாக நாம் கூறுவோம். இஸ்லாம் அதைத்தான் கூறுகிறது. ஏன் பெற்றோரை நான் அறிவாளி கூறுகிறேன் என்பதாக சொன்னால், அவர்கள் மட்டும்தான் தன் நோக்கத்தை, உலகில் அல்லாஹ் தஆலா குழந்தை எதற்காக வேண்டி கொடுத்தான் என்பதாக கூறும் பொழுது அந்த குழந்தையின் நோக்கத்தை அவர்கள் புரிந்து, அல்லாஹ் எதற்காக எனக்கு குழந்தையை கொடுத்திருக்கான் என்பதை அறிந்தவர்கள் அதற்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார். நாம் குர்ஆனை பிரட்டி பார்த்தோம்னா அல்லாஹ் குழந்தையை கொடுக்கும்போது கூறுவான், உங்களுக்கு குழந்தைகள் அருக்கொடை, முபஷிர் நற்செய்தி, நிஅமத் என்பதாக சொல்வான். ஆனால் குழந்தையை கொடுத்து விட்டு அந்த குழந்தை உங்களுக்கு எப்படி என்பதாக கூறும்போது அல்லாஹ் மறையிலே பேசுவான், வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா வஅன்னல்லாஹ இன்தஹு அஜ்ருன் அதீம், நிச்சயமாக குழந்தைகள் உங்களுக்கு ஒரு சோதனையாக நான் கொடுத்திருக்கேன் என்பதாக கூறுவான். அதை கொண்டு உங்களுக்கு இவ்வுலகிலே பலன் என்பது இல்லை. வஅன்னல்லாஹ இன்தஹு அஜ்ருன் அதீம், நிச்சயமாக நிரந்தர கூலி என்பதை நான் தான் தர இருக்கேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அப்படியானால் குழந்தைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பதற்குண்டான காரணம் ஒரு சோதனைக்காக வேண்டி கொடுத்திருக்கிறான். அந்த சோதனையை நீங்கள் சாதனையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால்
பலன் தரக்கூடியதாக மாற்ற வேண்டும் என்று சொன்ன அவர்களுக்கு நீங்கள் உணவையோ உடையோ செல்வங்களையோ பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டாம், மாறாக மார்க்க கல்வி நீங்கள் கொடுத்தால் போதும். அந்த மார்க்க கல்வி நீங்கள் கொடுத்து விட்டால் நிச்சயமாக குழந்தைகள் எந்த நோக்கத்திற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதை சரியாக நிறைவேற்றியவராக இவ்வுலகில் இஸ்லாம் சொல்வது போல் சிறந்த அறிவாளியாக சிறந்த புத்திசாலியாக திகழ முடியும். அப்படியாக இன்று பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுடைய தாய்மார்கள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இதை தொடர்ந்து இன்னொரு செய்தியும் சொல்லி காட்டுவேன். ஏன் மார்க்க கல்வி நம்ம சார்ந்தவர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் என்பதாக சொன்னால், ஏன் நமது பிள்ளைகளுக்கு நாம் ஏன் மார்க்க கொள்கை கொடுப்பதில்லை என்று சொன்னால், அந்த கல்வியை அந்த குர்ஆன் ஹதீஸை நாம் எப்படி பார்க்கிறோமானால் நம்மை விட்டு நீங்கியதாக நமக்கு அடுத்ததாக பார்க்கிறோம். உலகம் சார்ந்த விஷயத்தின் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டு அதற்கு பின்பதாக நேரம் இருந்தால், காலம் இருந்தால், வயது இருந்தால் கற்றுக்கொள்ளலாம், வாய்ப்பு இருந்தால் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்பதாக அந்த ஆலிமுடைய பட்டங்களையும் ஹாஃபிதாக்களுடைய பட்டங்களையும் நாம் நம்மை விட்டு நீங்கியதாக பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை அப்படி வைக்கவில்லை. இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயமாக அல்லாஹ் தஆலா மார்க்க கல்வி வைத்திருக்கிறான். உலகம் சார்ந்த கல்விகள் எல்லாம் ஒரு துறையை உங்களுக்கு சொல்லித்தரும், துறை சார்ந்த விஷயங்களை தான் சொல்லித்தரும். ஆனால் மார்க்க கல்வி என்பது உங்களுடைய வாழ்வினுடைய அனைத்து அடிப்படையும் உங்களுக்கு சொல்லித்தரும். ஒருவன் எப்படி வணங்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், வணக்கவியல் எப்படி இருக்க வேண்டும், வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும், வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், ஏன் உணவு எப்படி இருக்க வேண்டும், உடை எப்படி இருக்க என்பதாக அடிப்படையில் சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக் கொடுப்பது தான் மார்க்க கல்வி. செருப்பு எப்படி அணிய வேண்டும், ஆடை எப்படி உடுத்த வேண்டும், நகங்களை எப்படி கத்திரிக்க என்பதாக இப்படியாக சிறிய சிறிய விஷயங்களை அன்றாடம் செய்யக்கூடிய செயல்பாடுகளெல்லாம் சரியாக செய்வதற்கு கற்றுக் கொடுப்பது தான் இந்த மார்க்க கல்வி என்பது. ஆனால் அந்த கல்வியை நமது பிள்ளைகளுக்கு நாம் நேரமும் காலம் இருந்தால் கற்றுக் கொடுக்க என்பதாக தூரமானதன் விளைவுதான் இன்று நமது பிள்ளைகள் எல்லாம் நம்மை விட்டும் கை நீங்கியவராக நம்மை விட்டும் சென்றவராக நமது பிள்ளைகள் பயணிக்கிறார்கள் என்பதை இந்த வலைதளங்களில் நாம் பார்க்கிறோம். சென்ற மாதங்கள் எல்லாம் ஒரு வலைதளத்தில் ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு பெண் இஸ்லாமிய அடையாளத்தை கொண்டிருந்து இஸ்லாம 1% கூட அனுமதிக்காத ஹராமான காரியத்தை செய்கிறது. இதை பார்த்த சமூக ஆர்வலர்கள் எல்லாம் இதையெல்லாம் இஸ்லாத்தில் தடை, நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லும் பொழுது கூட அந்த பெண்ணுக்கு தாம் செய்வது தவறு என்ற 1% கூட மனதில் எண்ணம் வரவில்லை என்று சொன்னால் அவர்களின் பெற்றோர் அந்த பிள்ளைக்கு எதை போதித்தார்கள்? இஸ்லாத்தின் அனுமதிக்காதவற்றை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வலைதளத்தின் நமது முகங்களையும் நமது அலங்காரத்தையும் உலக மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் நமது கலாச்சாரம் இல்லையே, இது எல்லாம் இஸ்லாம் நமக்கு போதிக்கவில்லை என்பதை உணராமல், தான் செய்தது பாவம் என்பதை உணராமல் உலகிலே அந்த பெண் இருந்தது என்று சொன்னால் காரணம் அந்த பெண்ணுக்கு நாம் மார்க்க கல்வியை அடிப்படையான கல்வியை கொடுக்கவில்லை என்பதாகத்தான் கூற வேண்டும். அன்பானவர்களே, அதே நேரத்தில் ஒரு பெண் புதுச்சேரியிலே பாண்டிச்சேரியிலே 2 பெண்கள் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெறுவதற்காக என்று செல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் பட்டம் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஹிஜாபை நீக்கினால்தான் பட்டம் கிடைக்கும் என்பதாக சொல்லும்போது அந்த கேரளாவை சார்ந்த 2 பெண்கள் கூறிய வார்த்தை, அல்லாஹ்களுக்கு நற்பாக்கியத்தை செய்ய வேண்டும், அல்லாஹ்களை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெண்கள் கூறிய வார்த்தை, இந்த பட்டங்களை பெற்றுதான் உலகில் நாங்கள் உயர்வோம் என்று சொன்னால், இந்த ஹிஜாபை நீக்கித்தான் இந்த பட்டம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு இந்த பட்டம் ஒரு காலம் எங்களுக்கு தேவையில்லை என்பதாக கூறி தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் சென்றார்கள் என்று சொன்னால் இதுதான் இஸ்லாம் போதிக்கக்கூடிய மார்க்க கல்வி. எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் சரி எனது கலாச்சாரத்தை, எனது அடையாளத்தை, எனது இஸ்லாம் எனக்கு போதித்துக்கூடிய காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்பதாக உறுதியாக இருப்பது என்பது தான் இஸ்லாமிய கல்வி. எனவே இதை அடிப்படையாக கொண்டு நமது பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும். இதை நாம் கொடுத்து விட்டால் போதும், நிச்சயமாக பிள்ளைகள் உலகில் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறுவார்கள். நாம் இந்த கல்வியை கற்றால் பிள்ளைகள் வெற்றி பெறுமா என்பதாக யோசிக்கிறோம். ஆனால் இந்த கல்வியை நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டால், அடிப்படையில் கற்றுக் கொடுத்த அந்த பிள்ளைகள் தன்னுடைய வாழ்வில் அதை அடிபெறலாமல் பின்பற்றினார் என்று சொன்ன நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவர்களை உயரத்தில் வைத்திருப்பான் என்பதற்கு வரலாறாக நீங்கள் என்றும் சென்று பார்க்க வேண்டாம். ஆலிம்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். உலக வாழ்வில் அவர்கள் பொருளாதாரத்தால் வரவால் குறைந்தவர்கள், ஆனால் கண்ணியத்தால், மரியாதையால், பரக்கத்தால் உலகிலே சிறந்தவர்கள் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னவர்கள் ஆலிம்கள் தான்.
காரணம் அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்க கல்வியை கொடுத்திருக்கிறான். அதை கற்றதின் காரணமாகத்தான் அவர்கள் உயர்ந்தவராக எத்துறை எடுத்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, முதல் அவர்கள் இருந்து கொண்டு அனைவருக்கும் அறிவுரை செய்யக்கூடியதாக இருக்கிறார்கள். காரணம் அவர்கள் காலல்லாஹுவையும் கால ரசூலுல்லாஹையும் கற்றதன் காரணமாகத்தான். அவர்கள் கண்ணியமானவராக மரியாதைக்குரியவராக அல்லாஹ் அவர்கள் வைத்திருக்கிறான். காரணம் அவர்கள் அல்லாஹ்வின் கல்வியை கற்றதன் காரணமாகத்தான். அது மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த இடத்தை கொடுப்பான். அல்லாஹ் மறுமையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு சொர்க்கத்தை தீர்மானித்திருக்கிறான். தொழுகையாளுக்கு ஒரு சொர்க்கம், நோன்பாளிக்கு ரையான் என்ற சொர்க்கம் கொடுக்கக்கூடிய அல்லாஹ் ஆலிம்களுக்கு, இஸ்லாமிய கல்வி கற்றவருக்கு, ஹாஃபிதுகளுக்கான சொர்க்கம் எது? நீங்கள் குர்ஆனை திருப்பி பாருங்கள், ஹதீஸ்களை திருப்பி பாருங்கள், கிடைக்காது. காரணம் என்னென்று சொன்ன அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை அவர்களின் கையே கொடுக்கிறான். இகால் சாஹிபுல் குர்ஆன், குர்ஆன் உடையவருக்கு நாளை மறுமை நாளில் சொல்லப்படும். இக்ரா வர்த்தக் கமா குன்த தரத்து ஃபித் துன்யா, நீங்கள் உலகிலே எப்படி நீங்கள் குர்ஆனை ஓதினீர்கள் அப்படியே ஓதுங்கள். நீங்கள் ஓதி முடிக்கும் இடம் உங்களுக்கான சொர்க்கமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறி, அப்படி என்று சொன்னால் எனக்கான சொர்க்கம் எது என்பதை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை அல்லாஹ் தஆலா ஹாஃபிதுகளுக்கு, ஆலிம்களுக்கே கொடுக்கிறான். அப்படியாக அல்லாஹ் தஆலா அவர்களை உயரத்தில் வைத்திருக்கிறான். அதற்கான காரணம் அவர்கள் தீனுக்காக வேண்டி மார்க்க கல்வியை கற்று. எனவே நீங்கள் அடிப்படையில் உங்கள் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதற்கு பின்பதாக அனைத்து துறைகளையும் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுப்பான். நீங்கள் அதை கொடுப்பதை விட்டு நீங்கள் தாமதித்தால், மார்க்க கல்வியை நீங்கள் அடிப்படையாக கொள்ளாமல் உலக கல்வியை கொடுத்து நேரம் இருந்தால் காலம் என்பதாக நீங்கள் பின்தந்தி சென்று சொன்னால் நிச்சயமாக குழந்தைகள் வழி தவறு செல்லுகிறார்கள் என்பதை நாம் வலைதளத்து மூலமாகவும் நேராக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே பிள்ளைகளுக்கு அடிப்படை கல்வியாக நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸுகளையும் மார்க்க கல்வியை கொடுங்கள். நிச்சயமாக அவர்கள் உலகிலும் சிறந்தவராக இருப்பார்கள். நாளை மறுமையில் நமக்கு நிச்சயமாக துணை நிற்பவராக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அப்படியாக நமது பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. இன்று பெற்றம் பெறக்கூடிய பெற்றோர்கள் அறிவார்ந்தவராக, புத்திசாலியாக தமது பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுத்து அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். பட்டம் பெறக்கூடிய மாணவிகள், நீங்கள் மார்க்க கல்வியை கற்றிருக்கிறீர்கள், அதன்படியாக நடந்து நீங்கள் அல்லாஹ் இடத்தில் உயர்வு பெற என்பதை வாழ்த்தாக சொல்லி துவா செய்கிறோம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரன் ஃபித் தாரைன்.